ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2024 நவம்பரில் அதிகமாக சேலான டாப் 10 கார்ஸை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லா மாதம் போலவே இந்த மாதமும் எஸ்யூவி கார்ஸ் தான் வந்து அதிகமாக சேலாயிருக்கு. சரி, ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட ஸ்கார்பியோ தான். கிட்டத்தட்ட 12,704 கார் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர் நவம்பரை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்கிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட வேகனார் தான். கிட்டத்தட்ட 13,982 கார் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் இயர் நவம்பரை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 16% வந்து கம்மியாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்துல இருக்கிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் தான். கிட்டத்தட்ட 14,737 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் நவம்பரை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 4% வந்து கம்மியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல இருக்கிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஃப்ராங்க்ஸ் தான். மொத்தமாக 14,882 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து லாஸ்ட் இயர் நவம்பரை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 51% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் வந்து மக்கள் வந்து எஸ்யூவி கார்ஸ் வந்து எவ்வளோ அதிகமாக விரும்பி வாங்குறாங்கன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட பிரிஸா தான். மொத்தமாக 14,918 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் நவம்பரை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 11% வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஓகே, இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட எர்டிகா தான். மொத்தமாக 15,150 கார் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் நவம்பரை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 18% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எர்டிகா வந்து மாருதியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஏன்னா மாருதி வந்து இந்த காருக்கு வந்து டிசைன் வைஸ் எந்தவித அப்டேட்டுமே கொடுக்கல. ஸோ அப்படி இருந்தும் இந்த கார் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவோட நெக்ஸான் தான். கிட்டத்தட்ட 15,329 கார் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் நவம்பரை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 3% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட்டாவோட பஞ்ச் தான். கிட்டத்தட்ட 15,435 கார் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம் நவம்பரை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டாட்டா பஞ்சு அப்புறம் வந்து நெக்ஸானு இந்த 2 காருமே டாப் 10 லிஸ்ட்டில் வந்து எப்போவுமே இருக்கும். ஒன்று டாப் 5 இருக்கும், இல்லைனா டாப் 10 வந்து எல்லா மாதமுமே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள்ஸ்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட கிரெட்டா தான். கிட்டத்தட்ட 15,452 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் நவம்பரை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 31% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கிரெட்டாவும் எஸ்யூவி டைப் கார் தான். இதோட சேல்ஸுமே நல்லா இருக்கு. இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 10 கார்ஸ்லேயே 6 கார்ஸ் வந்து எஸ்யூவி கார்ஸு. இந்த 6 கார்ஸோட சேல்ஸுமே இன்க்ரீஸில் தான் இருக்குது. இந்த ஸ்விஃப்ட்டும் வேகனாரும் மட்டும்தான் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக இருக்குது. மற்றபடி எல்லா கார்ஸுமே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு சேல்ஸில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட பலினோ தான். கிட்டத்தட்ட 16,293 கார் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 26% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பலினோ வந்து ஹேட்ச்பேக் டைப் காரு. என்னதான் எஸ்யூவி கார்ஸோட சேல்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் மக்கள் வந்து நல்ல ஹேட்ச்பேக் டைப் கார்ஸையும் விரும்பி வாங்க தான் செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் எந்த கார்ஸ் வந்து இன்னும் அதிகமாக சேல் ஆகிருக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது? அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ.